அடுத்தது விருச்சிக ராசி மேம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? அவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த உறவோட கொஞ்சம் விலகி இருந்தா நல்லாயிருக்கும்? கண்டிப்பா மேடம். பொதுவா பாருங்க, விருச்சிகத்துக்கு இந்த ஆடி மாதம் முற்பகுதியில 7ஆம் பாவத்துல செவ்வாய், களத்திர ஸ்தானத்துல செவ்வாய். நிறைய பேருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்னோட புத்திசாலித்தனம் ஓவரா அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட்னால செவ்வாய் 8ல் அப்படின் போது ஆரோக்கியத்தில் கவனம். நிறைய பேருக்கு ரத்தம் சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுங்க. இன்றைக்கி ஆடி மாத பலன், அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது, அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது, 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க, கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போமா? வாங்க, மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது, இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பாக மேடம். பொதுவாகவே பாருங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மியும் பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள், ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து, அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசி மேம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குது? அவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த உறவோட கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக மேடம். பொதுவாக பாருங்க, விருச்சிகத்துக்கு இந்த ஆடி மாதம் முற்பகுதியில் 7ஆம் பாவத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய். அப்போ லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கணும். முடியும்னா விலகி இரு, முடியாதுன்னா உஷாராக இரு அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன சொன்னாலும் தப்பு, ஏது சொன்னாலும் தப்பு, எப்படி சொன்னாலும் தப்பு, அந்த மைண்ட் செட்டில் தான் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. 7ஆம் பாவம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை மேடம், பிஸ்னஸ் பார்ட்னரும். ஆக பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் என்ன சொன்னாலும் சரிமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துக்கிறது நல்லது. நான் அப்படி சொல்லனா என்னங்க ஆகும்? சொல்லனா நீ ஒரு வார்த்தை சொல்ல, அவங்க 4 வார்த்தை சொல்ல, நீ 4 வார்த்தை சொல்ல, அவங்க 40 வார்த்தை சொல்ல,
குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் அப்படின்றதோரும், முக்கியமாக கணவன் மனைவி உறவுல ஒரு விரிசல் அப்படின்றதோரும், இதனால யார் பெருசா பாதிக்கப்படுவாங்க? நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஆமா. அப்ப குழந்தைங்க பாதிக்கப்படும். அப்ப ஓகே, இந்த உறவு, இந்த மனைவி அப்படின்ற உறவு, விருச்சிக ராசி பெண்களா இருக்காங்க அப்படின்னா கணவன்ற உறவு கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும் இந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதியில், அது பிற்பகுதியில் கிடையாது. 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்துல புதன். நிறைய பேருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்னோட புத்திசாலித்தனம் ஓவரா யோசிச்சு புத்தி கெட்டு போய் இந்த விஷயத்த செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா செய்யலாமா வேணாமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு இருக்காரு. குரு பாக்கிய குருவா இருக்காரு. கூட சூரியனும் இருக்காரு. அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட்னால, ஹையர் அஃபிஷியல்னோட பரிபூர்ண சப்போர்ட்னால வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதே தெரில. ஹையர் அஃபிஷியல் வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. பிள்ளைய வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம். இப்படி ஏதோ ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும் மேடம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேது. தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அழகாக போயிடலாம். இவங்க வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ண சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா. இது முற்பகுதியில் மேடம். பிற்பகுதியில் செவ்வாய் 8ல் வந்து உட்கார்றாரு. செவ்வாய் 8ல் அப்படின்போது ஆரோக்கியத்தில் கவனம். நிறைய பேருக்கு ரத்தம் சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சீக்ரஸிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குன்னா இருக்கப்பட்டவங்க அவங்கள கொஞ்சம் ஸ்மூத்தாக டீல் பண்ணிக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. பாக்கியஸ்தானத்தில் புதன். என்னோட புத்திசாலித்தனத்தால் நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பாருங்கள் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். வெளிநாட்டுக்கு போய் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் திடீர் ஒரு தன பிராப்தி, திடீர் லாபம் அப்படின்னு வரதுக்கான பிராப்தம். இந்த விருச்சிக ராசி வந்து எந்த உறவோட விலகி இருந்தால் நல்லதுன்னா, மனைவியோட விலகி இருந்தால் அது கொஞ்ச நாள் தானே. இந்த ஆடி விலகினா மாதம் உடனே எல்லாரும் வந்து ஐயோ எங்களை பிரிஞ்சிட சொல்றீங்களா அப்படின்னு நினைச்சு போறாங்க மேடம். கோபத்தாபத்துல விலகி இருக்கிறது. அதுதான் மேம் மெயின். அதுவும் ஆடி மாசத்துல விலகி இருந்தா நல்லது தானே. நன்றி மேம். நன்றி. நல்லா அழகாக சொன்னாங்க. விருச்சிக ராசிக்கு எல்லாமே இந்த ஆடி மாத பலன் மட்டும்தான். இது ஆடி மாதத்தில் மட்டும்தான் நீங்கள் இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அடுத்தது ஆவணி, ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா டாப் அப்படின்னு சொல்கிற டைலாக் தான் உங்களுக்கும். மேம் இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில், அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம். 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். ரெண்டாவது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழறோம். இல்லை, கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும். இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே நிறைய. ஆமா, இல்ல நீ வந்து MBBS முடிச்சிட்டோன்னே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். வேற சூப்பர் சூப்பர். மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.